வெல்கம் டு பிரேக்கிங் டெட் நியூஸ் சேனல். செய்திகள் வாசிப்பது உங்கள் டெட்பூல். கொலை வெறியுடன் தாக்கப்பட்ட கோடி ரோட்ஸ். 25 வருடங்களுக்கு பிறகு வில்லனாக மாறிய ஜான் சீனா. தி ராக் செய்த கொடூர செயல். காதலிக்கு வித்தியாசமாக ப்ரப்போஸ் செய்து செருப்படி வாங்கிய இளைஞர். ஃபார்ம் அவுட்டில் இருந்து வெளியே வந்து பாகிஸ்தானை பொளந்தெடுத்த விராட் கோலி. சார், அது போன வாரத்து நியூஸ். அப்புறம் எதுக்குடா அதை இதுல எழுதி வச்சிருக்கீங்க? சீக்கிரம் மாத்திரா லாவண்யா கோபால். ஓகே, வரலாற்றில் முதல் முறையாக ஜான் சீனா ஒரு பியூரான வில்லனா மாறி இருக்காரு. அது ஏன் எதுக்காகன்னு நம்ம பாத்திரலாம். கோடி கிட்ட உன்னோட சோழன் கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல கைய வச்சு தடவுறாப்ல. என்ன கருமம்டா இதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கோடி ஏற்கனவே என்னோட சோல் மக்கள் கிட்ட இருக்கு வெறிய போடாம இருன்னு சொல்றாப்ல. திடீர்னு ராக் சிக்னல் கொடுக்க ஜான் சீனா வில்லனா மாற எல்லாரும் சேர்ந்து கோடிய பொளந்து எடுக்க ஒரே கூத்தா இருந்துச்சு. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அதாவது பரிதாபமான நிலையில கோடி இருந்தாருன்னு சொல்ல வந்தேன். இந்த கேப்பை யூஸ் பண்ணி டிராவிஸ் ஸ்காட் கோடிக்கு காது மேலேயே ஒண்ணு போட்டு கோவத்தை தீர்த்துக்கிட்டாரு. மொத்தத்துல ஜான் சீனா வில்லனா மாறினது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துன்னே சொல்லலாம். இப்பொழுது ஜான் சீனா நம்மளோட தொடர்புல இணைகிறார். அவர்கிட்டயே நம்ம கேட்கலாம் அவர் வில்லனா மாறினதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. ஹலோ ஜான் சீனா, நீங்க வில்லனா மாறினதுக்கு என்ன காரணம்? உங்களோட சோழ ராக்கெட்ட கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சாம்பியன் ஆகிறதுக்கு தான் இதை பண்ணாத சொல்றாங்களே, அது உண்மையா? யோ, ஏதாச்சும் பேசியா? ஓ மை காட், அவரு மைக்க கீழே போட்டுட்டாருங்க. அவரு ஏன் அப்படி பண்ணாரு? மைக்க கீழே போட்டதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? செமையா பண்ணாருல்ல. ஆனா எதுக்கு மைக்க கீழே போட்டான்னு எனக்கும் தெரியாது. சும்மா பில்டப் கொடுத்து வைப்போம். அப்புறம் மரண கோவத்தில் ரிட்டர்ன் வந்த ராண்டி ஆர்டன். இல வினாடிகள் லெஜெண்ட் கில்லராக மாறியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. மொத்த பயலுக்கும் ஆர்கேஓ போட்டு பரபரப்பை அவரே சரி செய்து விட்டார். போன முறையைப் போலவே இந்த முறையும் ரேண்டியின் வருகை பேசுபடு பொருளாக இல்லை என்று சோசியல் மீடியா தற்கொலைகள் சொல்லி வந்த நிலையில், அப்படி இல்லை என்று சொல்லும் வகையில் ரேண்டி ஆர்டன் ரசிகர்கள் அவரை கொண்டாடும் வீடியோ வைரல் ஆகி வருகிறது. எப்படி சும்மா நெருப்பு மாதிரி இருக்குதா? கூஸ்பம்ஸ்னா அது ஆர்கேஓ, மாஸ்னா அது ராண்டி ஆர்டன். அப்புறம் வழக்கம் போல சிஎம் பங்க் இந்த வருஷமும் ரெஸ்ல்மேனியால மெயின் இவெண்ட் பண்ண முடியாம போச்சு. அவர் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோடா ராக் மட்ட பைலே. நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அது கிடையாது. இங்க நான் தான் எல்லாமே. ஐ ஆம் த பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். இதை நான் உன் மூஞ்சி மேல சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனா நீ பெரிய புருத்தியாச்சே. நான் கம்பெனிக்கா சண்டை போடுறேன், ஆனா நீ கூஸ்பம்ஸ்காக இங்க வர்ற. we are not same bro. அப்புறம் ஜான் சீனா, நீ என்னோட ட்ரீம் ஆர்ட்டை போட்டுட்ட. கண்டிப்பா ஒரு நாள் நீ இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. எதுக்குடா வரீங்களா? உன்னோட சொட்ட மண்டையிலையும் ராக்கோட மொட்டை மண்டையிலையும் கடப்பாறைய நட்டு வைக்காம விட மாட்டேன்டா. டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேல தெரியுற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.